காரிலிருந்து இறங்கினான் மார்க். மார்க் ஒரு ஆல்பா உருமாறி. ஓநாய் கூட்டத்தின் மிக உயரிய நிலை என்றால் அது ஆல்பாதான். ஆல்பாவின் சொல்படிதான் கூட்டத்தில் இருக்கும் மற்ற ஓநாய்கள் நடந்து கொள்ள வேண்டும். உயரிய நிலையில் இருப்பது மிகவும் கடினமான பொறுப்பு. எல்லையற்ற வலிமையும் கூர்மையாக சிந்திக்கக்கூடிய புத்தியும் சில நேரங்களில் கருணை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய மனமும் தேவை. இதையெல்லாம் கைவரப்பெற்றவன்தான் மார்க். மார்க்கின் பெயரை கேட்டாலே ஓநாய் கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நடுங்குவார்கள். அந்த அளவில் அவன் பயத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்து வந்தான். அவனிடத்தில் எல்லாமே இருந்தது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது அவனுக்கான துணை. துணை இல்லாத ராஜாவாகவே அவன் திகழ்ந்து வந்தான். துணையை அவன் இடைவிடாமல் பலகாலமாக தேடிக்கொண்டிருக்கிறான். துணையை தேடும் முயற்சியில் அவன் அழுத்து போய்விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் என்ன சாதாரண மனிதனா? அவன் ஒரு ஆல்பா உருமாறி. விதியால் நிர்ணயிக்கப்பட்ட அவனுக்கான துணையை மட்டும்தான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆல்பாவின் உயிர் துணையை லூனா என்பார்கள். ஒரு ஆல்பா லூனாவை பார்க்கும் பொழுது சில இயல்புக்கு மீறிய விஷயங்கள் நடக்கும். ஆல்பாவினுள் இருக்கும் ஓநாய் ஜீவனால் மட்டுமே அதை உணர முடியும். துணை தேடி அழுத்து போயிருந்த அவனுடைய வாழ்க்கை மேலும் இரத்தமயமாகி கொண்டிருப்பதை அவன் தவறாமல் கவனித்து வந்தான். அவன் ஆல்பா என்பதாலேயே அவனை சுற்றியே எப்பொழுதும் போர்கள் நடக்கின்றன. அதை சமாளிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. எதிர்த்து அவன் போரிட வேண்டிய விஷயத்தை விதி அல்லது கடமை, இந்த இரண்டு வார்த்தைகளுள் அடக்கிவிடலாம். இடைவிடாத போரின் விளைவாக அவன் கண்டது கோரத்தை மட்டுமே. உயிரற்ற உடல்கள், நிலைத்த கண்கள், கிழிந்த உடல் பாகங்கள், ரத்தம் ரத்தம் ரத்தம். மேலும் ரத்தம் சிதறாமல் இருப்பதற்கு மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று அவனால் கணிக்க முடியவில்லை. சிவப்பு ரத்தத்தால் நனைந்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய மாற்றம். அவன் தேடிக்கொண்டிருந்த அவனுக்கு மிகவும் தேவையான காலத்தின் கட்டாயமான ஒரு மாற்றம். இது சாத்தியமா? இது உண்மையில் நடக்கிறதா என்றெல்லாம் அவன் பலவாறு குழம்பி போனான். ஆனால் இதை சாதாரண குழப்பம் என்று புறம் தள்ள முடியாது. அவனுள் இருக்கும் ஓநாய் ஜீவன் பலமாக கூர்மையாக ஓலையிடுகிறது. அதன் உள்ளுணர்வு 4 திசைகளையும் ஊடுருவுகிறது. காரை விட்டு இறங்கிய மார்க் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனத்துடனேயே வைத்தான். மிகவும் முதிர்ந்த பக்குவமான ஓநாயின் நடையது. அவனுடைய வெகுநாள் வாழ்க்கையின் தேடல்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்ததை போல் இருந்தது. அந்த எல்லையில்லாத தேடல்களுக்கு பரிசான கண்டுபிடிப்பை நெருங்கிவிட்டதாகவே அவனுடைய உள்ளுணர்வு சொல்லியது. தங்கு தடையில்லாத மாய சக்தி ஒன்று அவன் உள்ளத்தையும் உடலையும் அவனுக்குள் இருக்கும் ஓநாய் ஜீவனையும் மூர்க்கமாக கவர்ந்தெழுத்து கொண்டிருந்தது. அந்த உணவகத்தின் கதவை திறந்தான் அவன். கைப்பிடியில் கையை வைத்த பொழுது ஒரு சுகமான மின்சாரம் பாய்ந்தது. அதே கைப்பிடியில்தான் ஷெர்ரியும் கை வைத்திருந்தாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். அவனுடைய அடியாட்கள் அவனை சுற்றி வளைத்திருந்தார்கள். நாலாபுறமும் அவன் பார்வையை பரவ விட்டான். எல்லாம் இயல்பாகவே இருந்தது. அவனை தவிர அவன் தினமும் வரும் உணவகம்தான். அதே இடம், அதே மனிதர்கள். என்ன புதிதாக இருக்கிறது அவனுக்கு தெரியவில்லை. அவன் அந்த கதவை திறந்து கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் வெகு நாளாக திறக்கப்படாத ஒரு அறை திறந்து விட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. யோசனை இல்லாமல் மரக்கட்டை போல நின்று கொண்டிருந்தான் அவன். சார், டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணட்டுமா? மார்க்கின் ஓநாய் கூட்டத்தின் கடைமட்ட ஆள் இப்படி கேட்டான். திரும்பி மட்டுமே பார்த்தான் மார்க். தேவையான ஏற்பாடுகளை செய் என்று கட்டளையிடுவதாகவே அவனுக்கு தோன்றியது. அந்த உணவகத்தில் மார்க்குக்கென்றே தனியான ஒரு உணவு உண்ணும் அறை இருக்கிறது. அந்த அறையில் இப்பொழுது அவன் அமர்ந்திருந்தான். எப்பொழுதும் அவன் விரும்பி சாப்பிடும் உணவுகள் அவனுக்காக வரவழைக்கப்பட்டிருந்தன. கனமான மிகவும் பளபளப்பான ஓக் மரத்தின் டேபிளின் மீது அனைத்து விதமான பதார்த்தங்களும் மிகவும் சூடாகவும் நாசியை சுண்டி இழுக்கும் விதமாகவும் பல வர்ணங்களுடனும் காட்சி கொடுத்தது. ஆனால் உணவில் அவனுடைய மனம் நிலைக்கவில்லை. நாசியை சுண்டி இழுக்கும் உணவு பதார்த்தங்களின் வாசனையை தாண்டியும் காட்டு மல்லியை போன்ற ஒரு மனம் அவனை காந்தமாக இழுத்தது. அவனுக்குள் இருக்கும் ஓநாய் ஜீவன் அவன் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து சலனப்பட்டு கொண்டே இருந்தது. அமைதியாக இரு என்று மனதை குவித்து அதனிடத்தில் அவன் பேசினான். திரும்பவும் அந்த அபூர்வமான வாசனை. ஏன் இப்படி பண்ற என்று ஓநாய் ஜீவனை அடக்கினான். உன்னுடைய துணை அருகில் இருக்கிறாள் என்று அசரறி போல ஒரு குரல் கேட்டது. துணைனா லூனாவா? ஆம் என்பதாய் அலைந்தது அவனுடைய ஓநாய். இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். அவளை தேடு.
உணவு மேஜையிலிருந்து எழுந்து நின்றான். சாப்பிடவில்லையா என்று அவனுடைய கூட்டத்தினர் பார்வையாலேயே கேட்டார்கள். அவனுக்கு பலமாக மூச்சு வாங்கியது. அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். போர் முரசை போல இதயம் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஓநாய் ஜீவனின் புலன்களை அவன் தட்டி எழுப்பினான். இப்பொழுது அவனால் அந்த அபூர்வ வாசனையை நன்றாகவே உணர முடிந்தது. வாசனை வந்த திசையை நோக்கி நடந்தான். அந்த திசையை நோக்கி நடக்க நடக்க வாசனை மெல்லமாக காற்றோடு காற்றாக கரைவது போல் இருந்தது. அழுத்தமாக நுகர்ந்தபடியே அவன் நடந்தான். இது அரிய சந்தர்ப்பம். என் லூனாவை நான் கைவிட்டு விடக்கூடாது. அங்கே புதிதாக யாராவது நபர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தான். அது அவனுடைய சொந்த உணவகம்தான். அதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் அவனுக்கு தெரியும். வேலை செய்பவர்களுக்கும் அவனை தெரியும். ஆனால் அவனிடத்தில் பேசுவதற்கு அவர்களுக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது. மேலாளர் மட்டுமே அவனுடன் சகஜமாக பழகுவார். மார்க், யார் தேடுற, சொல்லலாமா என்று ஒரு நொடி யோசித்தான். அவனாகவே அவனுடைய துணையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு மனிதர். சாதாரண மனிதரிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிய போவதில்லை. நான் யாரையும் தேடல. நீங்க உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. கட்டளையை ஏற்றுக்கொண்டவரை போல லேசாக தலையை குனிந்து வணங்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து அவர் நகர்ந்தார். அவன் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சுத்தமாக அந்த அபூர்வ வாசனை காற்றோடு காற்றாகி இருந்தது. அழுத்தமாக நுகர்ந்து பார்த்தான். அந்த வாசனை இருந்ததற்குண்டான தடமே இல்லாமல் இருந்தது. உணவகத்தின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தான். இப்பொழுது வாசனை சற்று மங்களாக வந்தது. பதற்றத்துடன் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் முகங்களையும் அவன் பார்த்தான். ஆனால் அந்த வாசனை மட்டும் யாரிடத்திலிருந்தும் வரவில்லை. அவனை இழுத்து கொண்டிருந்த சக்தி இப்பொழுது அமைதியானது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அவனுடைய ஓநாய் ஜீவன் பலமாக கதறிக் கொண்டிருந்தது. மனதாலேயே அதை அவன் அடக்கினான். அரிய சந்தர்ப்பம் கை நழுவி விட்டது. காரை எடுத்துக்கொண்டு போய் தேடலாமா என்று அவன் யோசித்த வினாடியில் அவன் கூட்டத்தில் இருந்த அவனுக்கு மிகவும் உண்மையான ஒரு நபர் ஓடி வந்தான். ஆல்பா, அவன் கிடைச்சிட்டான். நிஜமாவா? எஸ் ஆல்பா, மரியாதையாக ஆம் என்றான். அவனை புடிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஆளுகளால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாதாரண மனுஷன்தான் அவன். என்னதான் உருமாறும் சக்தியை அவன் பெற்றிருந்தாலும் இயல்பாக அவன் மனிதர்களை மதிக்கக்கூடியவன் தான். நல்ல மனிதர்களை மட்டுமே அவன் மதிப்பான். கயவர்களையும் பொய்யர்களையும் கொலை பாதகர்களையும் அவன் என்றும் மதித்ததே கிடையாது. இன்றும் அப்படித்தான் ஒருவன் மாட்டியிருக்கிறான். அவனை வெகு காலமாக தேடி வந்திருந்தான் மார்க். அவன் கிடைத்தால் பெரிய மாற்றம் நடக்கும் என்பது அவன் கணித்து வைத்திருந்த விஷயம். இரு பக்கமும் இழுக்கப்படும் ஒரு நூலை போல் ஆனான் அவன். ஒரு பக்கத்தில் லூனாவை தேட வேண்டும். இன்னொரு பக்கத்தில் அவன் கூட்டத்தை காப்பாற்ற தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும். இதில் எதற்கு முன்னிலை கொடுத்து முதலில் செய்வது? லூனாவை இப்பொழுது பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை சுடுமணலில் விழுந்த தண்ணீரை போல ஆவியாகி இருந்தது. கண்டிப்பாக அவனுடைய துணையை அவன் தேட வேண்டும். இத்தனை நாள் எப்படி தேடி வந்தானோ அதை விடவும் பலமாக தேட வேண்டும். ஆனால் அதற்கு இப்பொழுது சரியான நேரமாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. முதலில் மாட்டியவனை பிழிந்தெடுக்க வேண்டும். நார் நாராக அவனை கூரிய நகத்தால் கிழிக்க வேண்டும் என்பது மார்க்கின் நெடுநாளைய ஆசை. காரை எடுத்துட்டு வாங்க. உணவகத்தை சுற்றி கொண்டு காரை எடுத்து வந்தார்கள். அதில் ஏறி அமர்ந்தவனுக்கு பலவிதமான சிந்தனை ஓட்டங்களும் எழுந்தது. அவனுள் இருந்த ஓநாய் ஜீவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. தன் லூனாவை கண்டுபிடிக்க முடியாத சோர்வு இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம்.